ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வீட்டில் நான் எப்படி ஆடி கிருத்திகை கொண்டாடினேன் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆடி கிருத்திகைக்கு பிரசாதமாக சக்கரை தழுவும் அப்புறம் பைத்தம்பருப்பு பாயாசமும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தாங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த கப்பில் நான் அரிசி அலனோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து அதை புண் வறுவலாக வறுத்துக்கணும். கொஞ்சம் நிறம் மாறினா போதுங்க. சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா நம்ம ஹையில் வச்சோம்னா தீஞ்சிரும். அதனால தான் நான் சிம்மில் வச்சு வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாயசத்துக்காக வச்சுருந்தேன், தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை எடுத்து பருப்பில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 5 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிட்டேன் அதுலேயே. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பருப்பு முதல்ல நல்லா வெந்தாதாங்க நம்ம அரிசியை போட்டு நல்லா இதுவாக வேக வைக்க முடியும். அதுக்காக தான் நான் பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சுட்டேன். திரும்ப பாயாசத்துக்காக கொஞ்சோண்டு ஒரு கப்பு பைத்தம்பருப்பு, ஏன்னா பைத்தம்பருப்பு பாயாசம் தான் வைக்க போகிறேன். ஏன்னா முருகருக்கு எப்பயுமே பைத்தம்பருப்பில் செஞ்சது தான் நல்லது. அதனால தான் நான் பைத்தம்பருப்பில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, பைத்தம்பருப்பு அதே மாதிரியே பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்துட்ருக்கேன். பாயாசத்துக்காக வறுத்துட்ருக்கேங்க. சிம்மில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். ஒரு பக்கம் பொங்கலுக்கு தேவை அங்கே வெந்துட்டுருக்கு. சின்ன குக்கரில், இன்னொரு குக்கரில் பைத்தம்பருப்பு வேக வச்சிட்ருக்கேன். அரிசி ஊறுறதுக்குள்ளே அந்த பைத்தம்பருப்பு வெந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் அவசரமாக எடுத்து அந்த சுட தண்ணியிலே அந்த பருப்பை கொட்டினதால் லைட்டாக பொங்கி வந்துருச்சு. அதை சரி பண்ணிட்டேன். எப்பயுமே தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும்போது பருப்பை நம்ம கொட்டணும்னா அப்படி தான் பொங்கி வந்துடும். இந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா, பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை ஒரு 3 விசில் விட்டேன். நல்லாவே வந்துருச்சு. இப்போ அரிசியை நல்லா கழுவி 2 தண்ணி ஊற்றி அலசி நல்லா கழுவிட்டேன். இப்போ இந்த அரிசியை அந்த பருப்பில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன். 1/2 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரை திரும்ப விசில் போட்டுட்டேன். இப்போ பைத்தம்பருப்பும் ஒரு 1/2 ஸ்டேஜ் இருக்குது, வெந்திருக்கு. நான் அதுக்கு இப்போ எந்த கப்பில் நான் பைத்தம்பருப்பு எடுத்தனோ அதில் அதே கப்பில் 1/2 ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வேகட்டும். சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா பொங்கி கீழே வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கிலோ வெல்லம் நல்லா இடிச்சிக்கிட்டேன். அதை தண்ணியில் இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா இது சக்கரை தளவுக்கும் தேவைப்படும், பாயாசத்துக்கும் தேவைப்படும். அதனால் நான் இப்போ தண்ணியில் அந்த வெல்லத்தை போட்டு கொதிக்கிறேன் ஒரு அடுப்பில். அதுக்கப்புறமா இப்போ ஏற்கனவே நம்ம பைத்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அப்புறம் ஜவ்வரிசி சேர்த்துட்டேன். இப்போ என்ன பார்த்திங்கன்னா, சேமியா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுறேன். ஏன்னா நம்ம அடி பிடிக்காமல் கலக்கினா தான் சேமியா உருண்டையாக கட்டியாக ஆகிடும். அதுக்காக தான் சேமியாவை கொட்டினதும் உடனே நான் கிளறி விட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நமக்கு சக்கரை தழவு நல்லா அரிசி வெந்துடுச்சு. அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சணும் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டேன். அதுக்கப்புறம் சக்கரை தழுவுக்காக நாம் நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். அது நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இது 2த்தையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் சிம்மிலே வைக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேமியா போட்டோம் இல்லைங்களா, அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அதை விட்டுருக்கேன். இப்போ நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை எடுத்து இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி இதை இப்போ வறுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம அந்த சக்கரை பொங்கல் பாதி தான், பாதி சக்கரை பொங்கலுக்கும் பாதி பாயசத்துக்காகவும் தான் இதை வறுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி எடுத்து நம்ம சக்கரை இதில் கொட்டிடலாம். இப்போ வெள்ளைப்பாக்கில் பாதி நான் ஏற்கனவே சக்கரை பொங்கலுக்கு சேர்த்ததால் மீதி இருக்கிறத இப்போ நான் பாயசத்துக்கு ஊற்றிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மில்க் மெய்டு கொஞ்சம் இருந்தது வீட்டில். அது ஒரு 2 ஸ்பூன் மில்க் மெய்டு சேர்த்துக்கிறேன் அதில். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி செய்கிறது. ஆனால் நல்லா இருக்குமோ என்னன்னு தெரியல. படைச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருந்தது நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாயசத்துக்கு பால் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் 1 கிளாஸ் பால் எடுத்து இதுக்கு சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமும் பால் பாயசம், அதாவது பைத்தம்பருப்பு பால் பாயசம் மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக பைத்தம்பருப்பு பாயசத்தில் அந்த பால் ஊற்றிக்கிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்றும் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து வைக்கிற வேலைக்கு அது கரெக்டாகிடுங்க. நான் பிரசாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 7 அபிஷேகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பால், தயிர், பன்னீர், விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் வீட்டில் இருந்து வச்சு இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். நாங்கள் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்வாரணி முருகர் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து அங்கே போயிட்டு கோயிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க நான் இப்போ முருகருக்கு நம்ம வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். பால் அபிஷேகத்தை ஃபஸ்ட்டு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டேன். பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் தீபாராதனைலாம் காட்டிட்டு இப்போ நான் வந்து தயிர் அபிஷேகம் பண்ண போகிறேன். தயிர் ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட்டு எடுத்து கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தேன். அதுதாங்க இப்போ ஊற்றிட்டுருக்கேன். தயிர் அபிஷேகமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டணும். வத்தியும் காமிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த வத்தி ஸ்டாண்டில் வச்சோம்னா எடுத்து கடத்துக்கு கஷ்டமாக இருக்குது. அதான் சரி வாழைப்பழத்துலேயே சொருவிக்கலாம், நம்ம வந்து தீபாராதனை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ வாழைப்பழத்தில் வத்தி வந்து சொருவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சதும் சந்தன அபிஷேகம் முடிச்சு சந்தனத்தை நல்லா சாமி சிலையில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். சந்தனத்தை தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கப்பில் இருந்தது, அதை தண்ணியை ஊற்றி சாமி மேலே ஊற்றிக்கிட்டேன். இந்த சாமி சிலையும் வேலும் பார்த்திங்கன்னா நான் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன். போன வருஷம் திருச்செந்தூர் போயிருந்தேன். அப்போ வாங்கிட்டு வந்தாங்க, அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். முக்கியமாக வந்து நான் ஒரு 3 டைம் என்னால் முடிஞ்சால் அப்பப்போ அடிக்கடி பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா முக்கியமாக ஆடி கிருத்திகை, அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் வர கிருத்திகை, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து பெருசாகவே அபிஷேகம் பண்ணுவேன். இன்றைக்கி என் வீட்டில் இருந்த எல்லாத்தையும் வச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டேன். சந்தனம் முடிஞ்சதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. குங்கும அபிஷேகமும் முடிச்சுட்டு அப்புறமா விபூதி அபிஷேகம். இது வந்து விபூதி அபிஷேகம். ஆக்சுவலாக நான் இது எல்லாமே வந்து வேல்மாறல் படிச்சுக்கிட்டே தாங்க அபிஷேகம் பண்ணேன். எனக்கு வந்து வேல்மாறலும் தெரியும். வேல்மாறல் முழுசாக சொல்லிக்கிட்டே இந்த அபிஷேகத்தை பண்ணேன். இதை பார்க்குற உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் வைத்திருக்க வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நல்லா சந்தனத்தை இழைச்சி முருகருக்கு பொட்டுலாம் வச்சுட்டேன். பொட்டு வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஆடிக்கு கிருத்திகை இல்லையா, அதனால் நான் வந்து மாவிளக்கும் போட்டுக்கிட்டேங்க. மாவிளக்கு, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் பாயாசம், இது ரெண்டுத்தையும் நல்லா சாமிக்கு வச்சுட்டு தூப ஆராதனைலாம் காட்டி வீட்டில் நல்லா சாம்பிராணி புகை போட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. வீடெல்லாம் நல்லா கற்பூரம் அறுத்தி காமிச்சிக்கிட்டு. ஆக்சுவலாக எங்களோட ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அதனால் என்னோட வீட்டு கிச்சனில் இருந்து பார்த்திங்கன்னா மலை தரிசனம் நல்லாவே இருக்கும். அதனால் நான் வந்து அண்ணாமலையாருக்கும் தீபத்தை காட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி எடுத்துகிட்டு வந்து, எப்பயுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் தேங்காய் உடைப்பார். ஆனால் அவர் இன்றைக்கி கடையில் இருக்கிறதால நானே இன்றைக்கி தேங்காயெலாம் உடைச்சிட்டேன். தேங்காயெலாம் உடைச்சிட்டு இப்போ வந்து கந்தசஷ்டி பாடலாம் அப்படின்றதுக்காக தாங்க உட்காந்துட்ருக்கேன். கந்தசஷ்டி எனக்கு முழுசாக தெரியாது, ஏன்னா கந்தசஷ்டியை பார்த்து தான் படிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் முழுசாக இன்னும் தெரியல. கந்தசஷ்டியும் படித்து நல்லபடியாக நான் இன்றைக்கி ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பாக மன நிறைவாக ஒரு சின்ன வேண்டுதல் வச்சு தான் இன்றைக்கி ஆடி கிருத்திகை நான் கும்பிட்டுருக்கேன். அந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.